இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டிவோர்ஸ் கொடுக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னா கூட கேஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். அந்த கேஸ் முடியற வரைக்கும் நான் தான் அவருக்கு பொண்டாட்டி, அவருதான் எனக்கு புருஷன். எங்க 2 பேருக்கும் நடுவுல யாரும் வரக்கூடாது. தள்ளு. ஏய், தள்ளு. என்ன மேடம், நான் சொன்னது சரிதானே? ஆமாங்க, இதுதான் டைவர்ஸ்க்கான ப்ரொசீஜர். இதெல்லாம் முடியறதுக்கு குறைஞ்சது 1 வருஷமாவது ஆகும். அது வரைக்கும் இவர் வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க கூடாது. கேட்டுச்சா? சட்டப்படி கர்ணா இப்பவும் என்னோட புருஷன் தான். அப்படி இருக்கிறப்ப அவனுக்கு எப்படி இன்னொரு நிச்சயதார்த்தம் பண்ணி வைப்பீங்க? என்னடி, ஒரு வக்கீலையும் போலீஸையும் கூட்டு வந்துட்டு சட்டம் பேசுறியா? இதெல்லாம் வீட்டுக்கு வெளியே வச்சுக்க. இந்த கிருபா வீட்டில் அதெல்லாம் நடக்காது. இங்க நான் சொல்றதுதான் சட்டம். ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து ஓடி போயிடும். இல்லனா நானே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வேண்டியது இருக்கும். மிஸ்டர் கிருபா, முதல்ல மரியாதை கொடுத்து பேச கத்துக்கோங்க. நான் இருக்கும்போதே இப்படி தரக்குறைவா பேசுறீங்க. அவங்க சட்டம் என்ன சொல்லுதோ அதை தான் சொல்றாங்க. அதுபடிதான் நடக்கணும். என்ன மேடம், சத்தம் ஓவரா இருக்கு. உங்க இன்ஸ்பெக்டர் பேசவா? நான் ஃபோன் பண்ணா அந்த ஆள் எப்படி ஓடி வரான்னு பாக்குறீங்களா? உங்களுக்கு யார வேணாலும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா பொம்பளைக்கு எதிரா நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா நாங்க சும்மா இருக்க மாட்டோம். என்னடி, நேத்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு பொம்பளைங்களை கூட்டு வந்து நாடகம் மாறியா? நாடகமா? இதெல்லாம் நாடகமே இல்ல. இனிமே தான் நான் ஆட்டத்தையே ஆரம்பிக்க போறேன். இவ்ளோ நாளா நீங்க விரிச்ச வலையில விழுந்து நாங்க 2 பேரும் பிரிஞ்சே இருந்துட்டோம். எங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசிக்கிறதுக்கான சந்தர்ப்பமும் கிடைக்கல. இப்போ நீங்க கருணாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இதெல்லாம் என்னால சும்மா விட முடியாது. எனக்கு ஏன் புருஷன் வேணும். அதனால இனி நானும் என் புருஷனும் சட்டப்படி மனசு விட்டு பேச போறோம். எங்க 2 பேரையும் நீங்க யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. இதுவரைக்கும் நீங்க பண்ண சூழ்ச்சியில நான் கர்ணாவையும் கர்ணா என்னையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்தது போதும். இனி அதை பத்திலாம் பேசி சரி பண்ணி வாழ்க்கையில என்ன பண்ணலான்னு பார்க்க போறோம். இனி 6 மாசத்துக்கு உங்களால என்ன இந்த வீட்ல இருந்து அனுப்ப முடியாது. நான் கர்ணா கூட இங்கதான் இருப்பேன்.